Samex 2024 Sourcing மற்றும் Manufacturing Expo. தொழில்நுட்பத்தில் சமீபத்திய முன்னேற்றங்கள், பொதுத்துறை நிறுவனங்களில் உள்ள அற்புதமான வாய்ப்புகளை கண்டறியலாம். Samex டிசம்பர் 27 முதல் 29 வரை சென்னை ட்ரேட் சென்டரில். 2022 கோவையில் நடந்த கார் குண்டுவெடிப்பை திட்டமிட்ட பயங்கரவாதிகள் அதோடு நிற்காமல் 7 தொடர் தாக்குதல்களை நடத்த திட்டமிட்டதாகவும், கோவை காவல் ஆணையர் அலுவலகத்தையே பயங்கரவாதிகள் தகர்க்க பார்த்ததாகவும் பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 1998 கோவை குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு காரணமான SA பாஷாவின் இறுதி ஊர்வலத்திற்கு தமிழக அரசு அனுமதி கொடுத்ததை கண்டித்து பாஜக மற்றும் ஹிந்து அமைப்புகள் நடத்திய கருப்பு நாள் பேரணியில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேசினார். சிறுபான்மை மக்களை திருப்திப்படுத்தும் முயற்சி என்று கூறி 2022 கோவையில் நடந்த குண்டுவெடிப்பு பயங்கரவாத தாக்குதல் என NIA அறிவித்த பிறகும் சிலிண்டர் விபத்து என தமிழக அரசும் முதல்வரும் முத்திரை குத்தியதாக குற்றம் சாட்டினார். கோவை குண்டுவெடிப்பு சம்பவம் பல நாள் திட்டமிட்ட ஒன்று என்ற அவர், உமர் ஃபரூக் என்ற பயங்கரவாத தலைவனின் கீழ் உள்ள 7 பேர் இந்த திட்டமிடுதலில் ஈடுபட்டதாகவும், இது சத்தியமங்கலம் காட்டுப்பகுதியில் நடந்ததாகவும் தெரிவித்தார். அதன்படி 2022 கோட்டை ஈஸ்வரன் கோவிலுக்கு முன்பு கார் சென்றபோது முன்பே குண்டு வெடித்த நிலையில் அந்த காரை பிரபல துணிக்கடையின் அருகே நிறுத்தி வெடிக்கச் செய்து பல்லாயிரம் மக்களை கொல்ல பயங்கரவாதிகள் திட்டமிட்டதாகவும், அதைத் தொடர்ந்து கோவையில் அடுத்தடுத்து 7 தொடர் குண்டுவெடிப்பு தாக்குதல்களை நடத்த திட்டமிட்டதாகவும், அதில் ஒன்றாக கோவை காவல் ஆணையர் அலுவலகத்தையே மொத்தமாக தகர்க்க பயங்கரவாதிகள் சதித்திட்டம் தீட்டியதாகவும் அண்ணாமலை பகிரங்கமாக பேசியுள்ளார். இவ்வழக்கு NIA விசாரணையில் உள்ள நிலையில் இது தொடர்பாக முதல் முறையாக பேக் ஸ்டோரி விஷயங்களை சொல்லுகிறேன் என சொல்லி அண்ணாமலை இவ்வாறு கூறியிருப்பது மிக பெரும் விவாத பொருளாக மாறியுள்ளது.